ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் தயவாய் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ரொம்ப சின்ன வயதாய் அவர் இருந்தார். அப்படின்னா தன்னை ஒரு ராஜாவாக அவர் எந்த இடத்துலையும் கற்பனை பண்ணிக்கவே இல்லை. மோசையினுடைய உடன் ஊழியராக இருந்த இந்த யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் இளம் வாலிபனா இருக்கும்போது ஆண்டவரை ரொம்ப நெருங்கிட்டே இருந்தார். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை கானான் தேசத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்தாருன்னா மோசையினுடைய கையில தான் ஆண்டவர் தந்தார். அப்போ இவர் அந்த மோசைக்கு அடிபணிஞ்சு மோசைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருந்து எப்படியாவது கானான் தேசத்துல எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்துறதுல இவங்க மும்முரமா இருந்தாங்க. ஆனா மோசை என்கிறவன் செய்த ஒரு சின்ன ஒரு தவறு, அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ இந்த ஜனங்களை நீ கானான் தேசத்திற்கு கூப்பிட்டு போக மாட்ட, நீ அதற்கு பிறகு இன்னொரு தலைவனை உருவாக்குவேன்னு கர்த்தர் இந்த ஜோஷுவாவை தலைவனாய் உருவாக்குறார். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கிறது அப்படின்றது சுலபமான காரியம் அல்ல. வேதத்திலேயே ரொம்ப வெற்றியுள்ள ஒரு தலைவன் யாருன்னு கேட்டா மோசே. பயப்படாத ஒரு தலைவன் யாருன்னு கேட்டா இந்த மோசே. ஏன் அப்படி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னு சொன்னா, இவர் வேணும் வேணும்னு இந்த இடத்துக்கு வரல. ஆண்டவரிடத்துல எத்தனையோ டைம் சொன்னாரு, நான் போகல, இன்னொருத்தரை அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆண்டவர் நீ தான் போகணும், உன்னை தான் பயன்படுத்துவேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த தைரியம் இருக்குது. நீங்க தானே என்ன வர சொன்னீங்க, நான் தானே வேண்டான்னு சொன்னேன் இல்ல, ஆனாலும் நீங்க கேட்கல இல்ல. அப்ப அந்த தைரியத்தோட ஜனங்களை ரொம்ப அழகாய் வழிநடத்தினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, மோசைக்கு விரோதமா கல்லெறிய பார்த்தாங்க, மோசையின் இடத்துல போய் சண்டை போட்டு எங்களுக்கு எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய வாக்குவாதம் பண்ணாங்க. மோசையை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய ஜனங்களுக்காகவே செலவு பண்ணவன் யார் அப்படின்னா மோசை. மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோ வரும்போது இந்த மோசையினுடைய ஊழியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னப்பா உனக்கு ஃபேமிலி இல்லையா, உனக்கு மனைவிடலுக்கு நேரா நீட்டுனா செங்கடல் 2ஆக பிரியுது, திரும்ப அங்கிருந்து நீட்டுனா அந்த செங்கடல் திரும்ப ஒன்னாகுது. எவ்வளோ பெரிய மிராக்கல். அப்ப எகிப்துல பாக்குறாங்க 10 வாத 10 அந்த எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்னாடி யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா மோசே போய் தைரியமா நின்னுட்டு, நான் பாரு நாளைக்கு என்ன பண்றான் பாரு ஆண்டவருடைய நாமத்தினால. அந்த மோசே மிகப்பெரிய ஒரு லீடர், ஒரு பெரிய எல்லாருமே பிரமிக்கத்தக்க தைரியமான ஒரு லீடர். இப்ப மோசே முடிஞ்ச உடனே ஜோஷுவா அந்த பொறுப்புக்கு வராரு. இவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. இவர் சின்ன பையன்னு ஒரு பயம், இந்த ஜனங்கள் என்னை ஏத்துக்குவாங்களா மாட்டாங்கன்ற பயம், இந்த ஜனங்களை எப்படி நான் கொண்டு சேர்க்க போறேன், இப்படி நிறைய பயம் அவருடைய இருதயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ நினைக்கிற என்ன கொன்றுவாங்களோன்னு நீ நினைக்கிற, எனக்கு விரோதமா இவங்க எழுதும்பிடுவாங்களோன்னு நினைக்கிற, ஆனா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தகப்பனுடைய தேவன், முன்னோர்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நமக்கும் தேவன். ஆபிரகாமோடு எப்படி இருந்தாரோ, ஈசாக்கோடு எப்படி இருந்தாரோ, ஆமென், அந்த அளவிற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு பலன் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களோடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அவர்களோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. சில பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில வேலைகள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை பயந்திருக்கலாம், நான் இதை எப்படி செய்வேன், அவங்கள மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, அவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, அவங்க பெரிய லெஜண்ட், அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன், அவங்க அளவுக்கு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுக்கு ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, அவங்க அளவில் படிப்பு எனக்கு இல்லை, அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தருவார், அந்த பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பொறுப்பிலே இதற்கு முன்பாக ஆண்டவர் வழி நடத்தி எவ்வளவு பெஸ்டா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பில் யார் ரொம்ப பக்காவா செஞ்சாங்களோ, யார் ரொம்ப பிரமிப்பா செய்தார்களோ, அவர்களை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் நம்புறேன், அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தர முடியுமானால், அந்த வலிமையை ஆண்டவர் தர முடியுமானால், அதைவிட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஓகே, குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட போற ஏதோ ஒரு மகள், ஒரு மகன் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், நான் எப்படி திருமணம் பண்ணி என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ணுவேன், நான் எப்படி நடத்துவேன், எங்க அம்மா மாதிரி நான் நடத்த முடியுமா, எங்க அப்பா மாதிரி நான் குடும்பத்தை கொண்டு போயிடுவேனா, அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அதுக்கு தகுதி இல்லாதவன போல இருப்பேன். ஒருவேளை ஒரு பயமா இருக்கலாம் உங்களுக்கு, அந்த குடும்ப வாழ்க்கையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த வேலையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த தொழிலை நினைக்கும் போது பயமா இருக்கலாம். நான் எப்படி செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன்? அப்பதான் கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியும் உன்னோடும் கூட இருப்பேன், உன்னோடும் கூட இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட நான் இருப்பேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். பாடுவோம், சொல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் மகனும் என்னை கைவிடவே மாட்டீர். பாடுவோம், சொன்னதை செய்யும் மகனும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேன், ஏன் பெத்தேன், வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேன்,
உயர்த்தி சொல்லுங்க. மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருக்கிற கர்த்தர். முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. அவர்களோட இருக்கிறது மனுஷ பலன், அவர்களோட இருக்கிறது மனுஷ ஞானம், அவர்களோட இருக்கிறது ஒரு தலைவன், ஒரு அரசியல்வாதி, அவர்களுடைய பலன். ஆனா நம்மோடு கூட இருக்கிறது கர்த்தர் பலன். உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். உங்களை என்னை நடத்த போகிறவர் கர்த்தர். உங்களை என்னையும் வேறு பிரித்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். பயந்து கொண்டு, பயத்தோடு கூட எப்படி நான் இதெல்லாம் நடத்த போறேன், எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருந்த இந்த ஜோஷுவாவை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். இந்த ஜனத்தை எல்லாம் நீ கானான் தேசத்துக்கு நீ கூட்டிட்டு போவ, இந்த ஜனத்துக்கெல்லாம் தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்ப, உன் மூலமாய் நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முற்பிதாக்களோடு ஆண்டவர் எப்படி இருந்தாரோ, ஒருவேளை அவர்கள் அளவிற்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். நம்ம அப்படிதான் நம்ம நினைப்போம் சில நேரத்தில். அப்படின்னா நான் அப்படி யோசிப்பேன், இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள், பெரிய பெரிய தேவ ஊழியர்கள், அவருடைய தியாகத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவங்க தியாகத்தில் ஒரு 20% கூட நம்மகிட்ட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியாது. அவருடைய ஜப வாழ்க்கை வித்தியாசமானது, அவருடைய வேத தியானம் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விசுவாசம். அவர்களுக்குள்ள இருந்த ஃபெய்த் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெய்த்தாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரே ஒன்றுமே இல்லையே. அவர்களிடத்துல இருந்த ஜப வாழ்க்கை, அவர்களிடத்துல இருந்த தியாகம், அவர்களிடத்துல இருந்த விசுவாசத்தில் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தா 25% கூட எங்கள்கிட்ட இல்லையே. நாங்கள் எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்வோம், நாங்கள் எப்படி இந்த ஊழியத்தை எல்லாம் கொண்டு போக போகிறோம். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை, அதுக்காக ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. நமக்கு அவருடைய கிருபை நிறைய இருக்கிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹாலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஞானிகளிடத்திலே இருந்த அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அதான் மோசே கூட அந்த பயந்து போய் கேட்கிறார், ஆண்டவரே அந்த ஜனங்கள் உங்களை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த ஜனங்களிடத்துல என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய முன்னோர்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்முடைய தகப்பன்மார்களுக்கும் அவர்தான் தேவன், நமக்கும் அவர்தான் தேவன். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.